ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அருமையான தேவப்பிள்ளைகளே, நியூ டே நியூ ஹோப் டெய்லி டிவோஷன் மூலமாய் இந்த நாளில் கூட உங்களை சந்திப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். அல்லேலூயா. இன்றைக்கு கூட கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை என்ன? நீதிமொழியின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 23வது வசனத்தை கூட நம்ம வாசிக்க கேட்போம். அப்பொழுது நீ பயமின்றி உன் வழியில் நடப்பாய், உன் கால் இடராது. அல்லேலூயா. பாருங்க, பயமின்றி உன் வழியில நடப்பாய், உன் கால் இடராது. இன்னைக்கு நிறைய பேருக்குள்ள இந்த பயங்கள் ஆண்டு கொண்டிருக்குன்னு பார்க்கிறோம். இந்த பயப்படுறதுனால நான் சரியான பாதையை போகிறேன்னா, சரியான பாதையை மிஸ் பண்ணிடுனா, நான் தேவ சித்தத்தை மிஸ் பண்ணிடுவேனா, நான் ஆண்டவர் வழியில் தான் நடக்கிறேன்னா அப்படின்னு நிறைய விதமான குழப்பங்களுக்கும் அவங்க ஆளாகி விடுகிறாங்க தேவப்பிள்ளையில். ஆனால் இங்கே சாலமன் ஞானம் மூலமாக ஆவியான சொல்கிறாரு, நீ பயமின்றி நடப்பாய், அல்லேலூயா, உன் கால் இடராது. வழி இதுவே, இதிலே நடவுகள் என்று ஏசாயா தீர்க்கதரிசியில் வாசிக்கிறோம் அல்லவா? அப்போ நமக்கு வழி காட்டுகிறவர் யார்? ஆண்டவர் தான். நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாக இருக்கிறேன் ஆண்டவர் வாக்கு பண்ணியிருக்கிறார் அல்லவா? அப்போது அந்த நித்திய வழியில், சத்திய வழியில், ஆண்டவர் காண்பிக்கிற வழியில் நடக்கும்போது நாம் இடரவே மாட்டோம். அல்லேலூயா. தேவப்பிள்ளையில் ஒன்று சொல்கிறேன், நீங்கள் இடறி போக மாட்டீங்க, நீங்கள் தவறி போக மாட்டீங்க. தேவன் உங்களுக்கு வைத்திருக்கிற அந்த வழியில், ஆமென், பரிசுத்தமான வழியில், செம்மையான வழியில், நேர்மையான வழியில், அல்லேலூயா, ஆமென், ஆண்டவர்களை நடத்துவதற்கு உண்மையில் இருக்கிற. இன்னும் கொஞ்சம் அதை மாற்றி நான் சொல்கிறேன், தேவ சித்தத்தின்படி அவர் வழியில் நீங்கள் நடக்கிறதா இருப்பீங்க. தேவ சித்தத்தை செய்கிறவர்களாய் கர்த்தவங்களை நடத்துவதற்கு உண்மையில் தேவனாக இருக்கிறார். ஆமென். வேதத்தில் வாசிக்கிறோம், எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 31ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை கூட வாசிக்கும் போது அங்கே தீர்க்கதரிசி இப்படியாய் சொல்லுகிறார். வாசிக்க கேட்போம். அழுகையோடும் விண்ணப்பங்களோடும் வருவார்கள், அவர்களை வழி நடத்துவேன், அவர்களை தண்ணீருக்குள் நதி அண்டைக்கு இடராத செம்மையான வழியிலே நடக்க பண்ணுவேன். இஸ்ரவேலுக்கு நான் பிதாவாய் இருக்கிறேன், எப்ராயிம் என் சேஷ்ட புத்திரனாய் இருக்கிறான். அல்லேலூயா. பாருங்க எவ்வளவு அருமையா இங்க எரேமியா தீர்க்கதரிசி மூலமாய் ஆவியா நமக்கு சொல்லுகிறார். அழுகையோடும் விண்ணப்பங்களோடு வருவார்கள், அவர்களை வழி நடத்துவேன். அல்லேலூயா. நமக்கு ஒரு துக்கம், நமக்கு வேதனை, நமக்கு ஒரு கஷ்டம், எனக்கு வழி தெரியல, அடுத்த காரியம் என்ன செய்கிறதுன்னு தெரியல, குழப்பம், கலங்கி போயிருக்கிறோம், இந்த தீர்மானத்தை எப்படி எடுப்பதுன்னு தெரியல, இப்படிப்பட்ட பலவிதமான நெருக்கங்கள், மனுஷர்கள் சூழ்ந்திருக்காங்க, பிசாசின் தந்திரங்கள், இப்படி கலங்கி இருக்கிற சமயத்தில் நம்ம எங்கே போவோம்? முதலாவது நான் போக வேண்டியது தேவனுடைய சமூகம் தானே. ஆனால் தான் சொல்ற, அழுகையோட விண்ணப்பங்களோட இடத்தில் வருவாங்க, அவர்களை வழி நடத்துவேன். அது மாத்திரம் இல்லாமல் அவர்களை தண்ணீர் உள்ள நதிகள் அண்டைக்கு இடராத செம்மையான வழியில் நடக்க பண்ணுவேன். பாருங்க, ஆண்டவர் இடராத செம்மையான வழியில், எங்கேயா? தண்ணீர் உள்ள, அல்லேலூயா, தெய்வ பிள்ளையில, தண்ணீர் உள்ள நதிகள் அண்டைக்கு அவர் நடத்துவாராம். நமக்கு ஜீவ தண்ணீர் யாரு? ஆண்டவர் தானே. அப்போ ஆண்டவர் தான் நம்மளை நடத்துகிறார். ஆமென். தெய்வ பிள்ளையில, ஆண்டவர் சமூகத்தில் நம்மளை நடத்துகிறார். சோர்ந்து போகாதீங்க, நீங்க இடர மாட்டீர்கள். ரொம்ப அழகாக சொல்லப்பட்டிருக்கு, இஸ்ரவேலுக்கு நான் பிதாவா இருப்பேன், எப்ராயிம் என் சேஷ்ட புத்திரனா இருப்பான் என்று ஆண்டவர் சொல்லுகிறத பார்க்கிறோம். நம்மள அவர் வழியில நம்ம நடக்கும்போது தேவப்பிள்ளை அழுகையோடு விண்ணப்பங்களோடும் அவர் சமூகத்தில் போகும்போது நம்மளை என்ன செய்கிறார்னா இடர பண்ண மாட்டார். நம்ம இடறி போக மாட்டோம். நம்மளை இடறி போக பண்ணுகிற சத்துரு வந்தாலும் அவர்கள் தான் இடறி போவார்கள். அல்லேலூயா. எவ்வளோ நல்ல காரியம் இல்லை? அப்போ நம்ம இடராமல் இருக்கணும்னா என்ன செய்யணும்? சங்கீதம் 119 165 சொல்லுகிறது, உடைய வேதத்தை நேசுவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு, அவர்கள் இடறுவதில்லை. அல்லேலூயா. அப்போ வேதத்தை, வார்த்தையை நீங்கள் நேசிக்கும் போது எந்த விதத்தில் நீங்கள் இடறி போக மாட்டீங்க. தேவப்பிள்ளையில் அவர் காண்பிக்கிற வழியில், உங்களை செம்மையான வழியில் ஆண்டவர் அழகாக நடத்துவார். நீங்கள் இடற மாட்டீங்க. கண்களை மூடி நம்ம ஜெபிக்கலாம். அன்பு தகப்பனே, உமக்கு நன்றி சொல்லி துதிக்கிறோம், ஸ்தோத்திரம்ப்பா. ஒருவேளை இதுவரையிலும் பல விதமான காரியங்களில், குழப்பங்களை, சத்துருவின் தந்திரத்தினால் வஞ்சிக்கப்பட்டு இடறி போயிருப்பாங்கன்னா, தவறி போயிருப்பாங்கன்னா, திசை மாறி போயிருப்பாங்கன்னா, இன்றைக்கு ஆண்டவரே உன் பக்கமாக இழுத்துக்கொள்ளும், உங்கள் வழியில் அவரை நடத்தும்படியாக ஜெபிக்கிறப்பா. அவர்கள் இடறுவது இல்லை என்று நீங்கள் வாக்கு பண்ணியிருக்கிறீங்க. ஆண்டவரே, எங்களை இடராதபடி செம்மையான வழியாக நடத்துகிற கர்த்தர் நீர் ஒருவர் மாத்திரப்பா. உமது வேதத்தை நேசிக்க எங்களுக்கு கிருபை செய்யும் ஆண்டவரே. அந்த வார்த்தையை ஆண்டவர் உட்கொள்ள எங்களுக்கு பலனை தாங்க. இந்த நாள் முழுதும் கரப்படி நடத்தும்.
உங்கள் கிருபை ஒப்பு கொடுக்கிற பாதுகாத்துகளும் இயேசுவின் மேலே ஜெபக்கெல்லாம் பிதாவே ஆமென். உங்கள் கால் இடராது, தைரியமாக போங்க. காட் பிளஸ்.